Hello friends, welcome to TNPC.academy. இது நமக்கு வந்து Group 1 ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் சீரிஸோட 7வது கிளாஸ். இதுக்கு முன்னாடி 6 கிளாஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் ஒரு 5 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் பார்க்குற இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் இருக்கு இல்லையா, இங்கே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுற எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா TNPC.academy/TNPC Group 1 Test Series 2020ங்கிற இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்கை விசிட் பண்ணிங்கன்னா இந்த மார்க் 1 டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ண முடியும். அது ஒரு கோர்ஸாக இருக்கும். அது நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகவே அட்டன் பண்ண முடியும். அதில் இந்த ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் சம்டைம்ஸ் வந்து அந்த லெட்டர்ஸ் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது நமக்கு வந்து அந்த ஸ்க்ரீனோடைய ஏன்னா போர்டில் கிளாஸ் எடுத்தோம்னா நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும். பட் இந்த ஸ்க்ரீன் அப்படிங்கிறதுனால ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் பார்க்கும்போது அந்த பிடிஎஃப் சைட் பை சைட் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இல்லைனா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை வந்து ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே மைண்டில் பதிஞ்சிடும். அதே மாதிரி வந்து டிஎன்பிசியோடைய ஆன்லைன் கோர்சஸ் சமச்சீர் சமச்சீர் புக்ஸ்லேருந்து நியூ சமச்சீர்லேருந்து கம்பைல்டு ஆன்லைன் கோர்சஸ் வந்து TNPC.academy வெப்சைட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். அது வந்து TNPC.academy அப்படிங்கிற இந்த லிங்க்கில் விசிட் பண்ணிங்கன்னா கோர்சஸாக இருக்கும். கோர்சஸ் அப்படின்னா அது வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு ஒவ்வொரு சாப்டர்ஸாக ஃபாலோ பண்ணி வரதுக்கு நேற்று எவ்வளோ படிச்சிருக்கோம் இன்றைக்கி எவ்வளோ படிச்சிருக்கோன்னு ஃபாலோ பண்ணி வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அதை வந்து ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸாக வச்சுருக்கோம். ஸோ கம்ப்ளீட் நம்மளுடைய வேர் டு ஸ்டடி சார்ட், நம்மளுடைய அப்டேட்டட் சிலபஸ்க்குடைய வேர் டு ஸ்டடி சார்ட் படி இந்த கோர்சஸும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் வந்து டெவலப்மெண்ட் கல்ச்சர்லாம் அப்டேட் பண்ணி டெவலப்மெண்ட் கல்ச்சருங்கிற அந்த புது யூனிட் 8 and 9 வந்து 100% அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இப்போ அடுத்தடுத்த ஹிஸ்ட்ரி பாலிட்டிலாம் வந்து இப்போ கரண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோர்சஸில் படிச்சிடலாம். ஸோ நல்லபடியாக படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஸோ இந்த கிளாஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம கொஸ்டின் நம்பர் 30 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 31வது கொஸ்டின். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த ஸ்டேட்மெண்ட் the directive principles of state policy DPSP in the constitution are non-justiciable in nature? கொஸ்டின் நான் தமிழில் சொல்கிறேன். அரசியல் அமைப்பில் அரசு நெறிமுறையிடும் கோட்பாடுகள் DPSP இயற்கையில் சட்டப்படுத்த முடியாதவை என்ற அறிக்கையால் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது வந்து நமக்கு பாலிட்டியிலேருந்து எடுத்த கொஸ்டின், இந்தியா ஆட்சியல் அதுலேருந்து எடுத்த கொஸ்டின் இது நமக்கு. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா டிபிஎஸ்பிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனில் டிபிஎஸ்பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நான் ஜஸ்டிசியபிள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தான் இன்டெரக்டாக கேட்குறாங்க. அதோட மீனிங் என்னங்கிறத நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம முதல்ல படிச்சுட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நான் தமிழில் படிக்கிறேன். டிபிஎஸ்பியை சட்டத்தால் செயல்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட ஏதோ ரிலேட் ஆகிற மாதிரி இருக்குது, ஏன்னா அது நான் ஜஸ்டிசிபிள்ங்கிறாங்க, இங்கே சட்டத்தால் செயல்படுத்த முடியாதுங்கிறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட், நீதிமன்றங்கள் தங்கள் தீர்ப்புகளில் டிபிஎஸ்பியை ஆதரிப்பதில்லை. இது ஏதோ வித்தியாசமான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அடுத்து, அவை மீறப்பட்டதற்காக அவை நீதிமன்றங்களால் செயல்படுத்தப்படாது. அவைனா டிபிஎஸ்பியை தான் குறிக்கிது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து டி, குடிமக்கள் தங்கள் மீறலுக்காக நீதிமன்றங்களை அணுக முடியாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து டிபிஎஸ்பி cannot be enforced by law. டிபிஎஸ்பியை வந்து ஒரு லாவை வச்சு என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படக்கூடிய ஸ்டேட்மெண்ட், கான்ஸ்டியூஷனையும் அதோடைய நம்ம இன்டர்பிரட் பண்ணும்போது வரக்கூடிய விஷயங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இதிலிருந்து என்ன சொல்ல வர்றாங்க, இல்லை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, இதோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இங்கே கொஸ்டின் வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு 4 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே இண்டிவிஜுவலாக கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். அந்தந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக வருதாங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷனை படித்த உடனே இல்லை செகண்ட் ஆப்ஷனை படித்த உடனே அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு டக்குன்னு அவசரப்பட்டு இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு போய் நம்ம வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணிடக்கூடாது. 4 ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சுட்டு இந்த 4ல் எது கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி. இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டீ போட எது வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, டீ போட உங்களுக்கு எது வேணும்னு கேட்குறாங்கன்னா ஆப்ஷனில் வந்து தண்ணி, பால், டீ தூள், சக்கரை அப்படின்னு சொல்லி 4 வைக்கிறாங்கன்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? 4மே வந்து டீ போட வேணும் தான், பட் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது இப்படி ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது மோஸ்ட் இதாக வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது வந்து அங்கே டீ தூள் தான். ஏன்னா வந்து பால் இல்லாமல் வந்து பிளேன் டீ போடலாம், தண்ணி இல்லாமல் வெறும் பாலில் வந்து டீயை போடலாம், சக்கரை இல்லாமலும் வந்து டீ போடலாம், பட் டீ தூள் இல்லாமல் நம்மளால் போட முடியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி வந்து ஏன்னா வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச கொஸ்டின்லேயே நம்ம திரும்ப மிஸ்டேக்ஸ் பண்ணுறதோட ரீசன் வந்து கொஸ்டினை நல்லா படிக்காதது தான் காரணமே தவிர நமக்கு தெரியாததுனோ நம்ம படிக்காதனோ காரணம் கிடையாது. நல்லா படித்த ஏரியா, நம்ம படித்த ஏரியா, நமக்கு தெரிஞ்ச ஏரியா, கொஸ்டினை பார்த்த உடனே கொஸ்டினை படித்த உடனே நமக்கு வந்து இது நம்ம படித்த ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துடும். ஆப்ஷனை வந்து 4 ஆப்ஷனில் அவங்க ஆன்சரை சி ஆப்ஷன் டி ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. அதை நம்ம அதை பார்க்காம அவசரப்பட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பியை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரிலவெண்ட்டாக வந்தோன்னே ஓகே எனக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவசரப்பட்டு மார்க் பண்ணிடுவோம். அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஆப்ஷன் இப்போ 4 ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, கடைசி ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் கொஸ்டின் மார்க் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, கரெக்ட் கேட்குறாங்களா, நாட் கரெக்ட் கேட்குறாங்களா, இன்கரெக்ட் கேட்குறாங்களா, ராங் கேட்குறாங்களா, அப்படி வந்து கரெக்டாக அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் போங்க. ஸோ அதான் இங்கே நான் சொல்ல வரேன். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா டிபிஎஸ்பி cannot be enforced by lawங்கிறது ஜென்ரலாக பார்க்கும்போது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் மாதிரி இருக்கும். பட் அதுக்கு இந்த கொஸ்டினுக்கு irrelevant அது. ஏன்னா நான் ஜஸ்டிசியபிள் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பிக்கு வந்து அப்படின்னா the courts cannot recognize the DPSP in their judgment. கோர்ட் வந்து ஒரு சில தீர்ப்புகள் சொல்லும்போது முந்தைய தீர்ப்புகளை ரெஃபரன்ஸாக எடுப்பாங்க ஒரு சில சூழ்நிலைகளில். அதே மாதிரி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் வந்து ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க. இந்த ஆர்டிகல் படி சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்டிகல் படி சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து டிபிஎஸ்பியை வந்து கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்ல முடியாது அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்படி கிடையாது. அதே சமயத்தில் அதுக்கும் இதுக்கும் நமக்கு ரிலேட்டட் நான் ஜஸ்டிசியபிள் அப்படின்னு சொன்னதுக்காக அது கோர்ட்டை பற்றி பேசணும் அப்படிங்கிற அவசியமும் இங்கே கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 3 பார்த்தோம்னா they are not enforceable by courts for their violation. அதோடைய இதுக்காக அதோடைய வயலேஷனுக்கு அதாவது அவை மீறப்பட்டதற்காக அது வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்தலை அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம கோர்ட்டில் போய் வந்து ஒரு இதாக கேட்க முடியாது, நம்ம கோர்ட்டில் போய் ஒரு இதை போய் ஒரு கேஸ் போட முடியாது அப்படிங்கிறதான் அதோடைய அர்த்தம். அதுதான் இங்கே ஆன்சர். பட் அதை நான் இன்னும் உங்களுக்கு ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆப்ஷன் டியையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம். சிட்டிசன்ஸ் cannot approach the court for their violation. அதோட வயலேஷனுக்காக வந்து போய் வந்து சிட்டிசன்ஸ் வந்து அதை அப்ரோச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சியும் டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதாவது அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக கோர்ட்டில் போய் வந்து நம்ம கேஸ் போட முடியாது அப்படிங்கிறது ஒன்று. அதை வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்தலைங்கிறதுக்காக சிட்டிசன் போய் கோர்ட்டில் கேஸ் போட முடியாது அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. இதில் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். இது ஏன் அப்படின்னா வந்து இதை நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக டிபிஎஸ்பியை வச்சே நம்ம பார்த்தா தான் வந்து இது நமக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து டிபிஎஸ்பியில் கொஞ்சம் பேசிக்ஸ் பார்ப்போம். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷனில் இது நமக்கு வந்து பார்ட் 4ல் வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் பகுதி ஃபஸ்ட்டு பார்ட் எடுத்தோம் அப்படின்னா வந்து இந்தியானா என்ன, இந்தியானா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அதாவது இந்தியானா என்னென்னா இதில் என்னென்ன ஸ்டேட்ஸ் வரும், ஜியாகிரபிக்கலாக இதில் என்னென்ன அடங்கும், என்னென்ன ஸ்டேட்ஸு, அந்த ஸ்டேட்ஸை பற்றியும் அந்த ஸ்டேட்ஸை எப்படி புது ஸ்டேட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றியும் வந்து இந்த பார்ட் 1ல் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்தியாவோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் என்ன, அதில் என்னென்ன ஸ்டேட்ஸ் வருது, அது வந்து எப்படி புது ஸ்டேட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், அதை எப்படி ஆல்டர் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே வந்துட்டு இந்த பார்ட் 1ல் பார்ப்போம். அடுத்து கண்டினியூஸாக பார்ட் 2ல் வந்து இப்போ வந்து இந்தியாவோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் அது ஸ்டேட்ஸ் பற்றி சொல்லியாச்சு அப்படின்னா அங்கே வாழக்கூடிய மக்களை பற்றி சொல்லணும். அதுதான் பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுகிறது. சிட்டிசன்ஷிப் வந்து அதில் வந்து எப்படி சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸு, பார்லிமெண்ட் வந்து அதுக்கு லா எனாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பார்ட் 3 அப்படின்னு போனோம் அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. ஸோ சிட்டிசன்ஷிப் கொடுத்தாச்சு, மக்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மக்களுக்குன்னு சில வந்து அடிப்படை உரிமைகள் கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி அடிப்படை உரிமைகள் கொடுக்குறோம். அடுத்து பார்ட் 4ல் தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வருது. இப்போ அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் வந்து நம்மளோட ஃபியூச்சரை வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து அதாவது நமக்கு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டைமில் 1947 வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டைம்லையும் 1950 நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பெறும்போதும் வந்து நம்மளுடைய ஃபியூச்சரில் வந்து நம்ம நாட்டை வந்து எப்படி வந்து நம்ம ஃபியூச்சரில் எடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக சில மாதிரியான ப்ரொவின்ஷன்ஸ் நம்ம கொண்டு வர சில இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில திட்டங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்விரான்மெண்டலுக்கு வந்து நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும், எல்லாருக்கும் வந்து நல்ல வேஜஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அப்போல்லாம் வந்துட்டு ஆண்களுக்கு ஒரு வகையான இதுவும் அந்த வேஜஸ் நம்ம சொல்கிறது வந்து ஒரே வேலைக்கு ஆண்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும், பெண்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் ஒரே வகையான வேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்கிறதா அதாவது கவர்மெண்ட் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிபிஎஸ்பின்னு ஒன்று கொண்டு வந்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் வந்து அமெண்ட்மெண்ட்டில் நம்ம என்ன கொண்டு வந்தோம்னா வந்து பார்ட் 4A அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். இதில் என்ன கொண்டு வந்தோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அப்போ அடிப்படை உரிமைகள் வந்து மக்களுக்கு வந்து பார்ட் 3ல் கொடுத்தாச்சு. ஸோ பார்ட் 4Aல வந்து மக்களுக்குன்னு ஒரு சில கடமைகளை பற்றி சொன்னாங்க. ஸோ இப்படி அதுக்கடுத்து வந்து இந்தியாவோட யூனியன் அதை பற்றிலாம் வந்து அடுத்த பார்ட்டில் வரும். இதுதான் வந்து ஜென்ரலாக பேசிக் நம்ம பார்க்குறது. அதில் பார்ட் 4ல் வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்குது. இப்போ இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எல்லாமே பார்த்தோம்னா
கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயங்களா இருக்கும். ஸோ இந்திய அரசாங்கம் வந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அதாவது இந்தியாவை வந்து நம்ம முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது மக்களுக்காக செய்கிறதா, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த செய்யக்கூடிய விஷயங்கள் அதை தான் ஜென்ரலாக வந்து அதை வந்து என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு விஷன்னே சொல்லலாம். அதாவது பின்வரும் காலங்களில் இந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு மூவ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை இந்த டிபிஎஸ்பியில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டிபிஎஸ்பி நான் சொல்கிறேன், என்ன ஒரு பேசிக்கான இம்பார்ட்டன்ட் டிபிஎஸ்பிலாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இங்கே இருக்குது, டிஸ்பிளேல இருக்குது, அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதெல்லாம் எப்படி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா 1947 இந்திய சுதந்திர டைம்லையும் சரி, இல்லை 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றப்பையும் சரி, இந்தியாவோட ரிப்பப்ளிக் டைம்லையும் சரி, அந்த விஷயங்களை இப்போ இம்மிடியேட்டாக செய்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனையான விஷயம். ஏன்னு கேட்டால் அதுக்குன்னு நமக்கு நிறைய வந்து பணம் தேவைப்படும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கட்டமைப்புகள், ஒரு சில அடிப்படை கட்டமைப்புகளை நம்ம செஞ்சுருக்கணும். அந்த மாதிரியான சில வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருந்துச்சு. அதனால் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றக்கூடிய அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நம்மளுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணும்போது என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த டிபிஎஸ்பி எல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து அப்பப்போ நடைமுறைப்படுத்தணும், ஆனால் இப்போதைக்கு இதை எதையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறதுனால இதை நடைமுறைப்படுத்தலைன்னு சொல்லி இதை போய் எந்த கோர்ட்லையும் நம்ம கேஸ் போட முடியாது அப்படிங்கிறதையும் சேர்த்து அதில் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆர்டிகல் 52 எடுங்களேன், இதுவும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் கூட ஒரு விஷயம் தான். ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, அதாவது உலகத்துடைய அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வந்து இந்தியா வந்து ஒரு சில விஷயங்கள் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அதில் இருக்குது, ஆர்டிகல் 52 இருக்குது. பட் 1950s வந்து இந்தியன் ரிப்பப்ளிக் டைமில் உட்காந்து இந்தியா அப்போ ஒரு நியூ பார்ன் பேபி, அப்போ இந்தியாவை தான் நம்ம டேக் கேர் பண்ண முடியுமே தவிர அப்போ உட்காந்து இன்டர்நேஷனல் பீஸை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ வந்து இன்டர்நேஷனல் பீஸுக்காக இந்தியா எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி யாராவது போய் அந்த டைமில் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம நிறைய பண்ணுறோம், இன்டர்நேஷனல் பீஸ்க்காகவும் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டிக்காகவும் வந்து நிறைய பண்ணுறோம். இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்லாம் நம்ம நிறைய வந்து நம்ம இது யுனைடெட் நேஷனுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பண்ணுறோம். பட் இப்போ நம்ம பண்ணுறவங்க அப்போ நம்மளால் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அப்போ போய் யாரும் வந்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி இந்தியா பீஸ் கீப்பிங்காக இன்டர்நேஷனல் பீஸ்க்காக ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டக்கூடாது அப்படிங்கிறக்கா இது எல்லாமே நான் ஜஸ்டிசியபிள், இதை போய் எந்த ஒரு கோர்ட்லையும் வந்து நம்ம வந்து இதை வந்து நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எடுத்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்று செஞ்சுருப்பாங்க. அது முக்கியமாக டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இங்கே நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நமக்கு வந்து இங்கே நமக்கு அந்த ஜான் ஜஸ்டிசியபிள் அப்படிங்கிறது வந்து அவருடைய அர்த்தம் அதுதான் இங்கே நமக்கு ஆப்ஷன் சியில் வச்சுருப்பாங்க. அதை என்ஃபோர்ஸ் பண்ணலைங்கிறதுக்காக வந்து அதை என்ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து எந்த கோர்ட்லையும் நம்ம போய் கேஸ் போட முடியாது அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய விஷயம். இப்போ ஆப்ஷன் டியை பார்த்தோம்னா அதோட வயலேஷனுக்காக வந்து சிட்டிசன்ஸ் வந்து கோர்ட்டில் கேஸ் போட முடியாதுங்க, அதோட வயலேஷன் இங்கே வராது. அதாவது வந்து டிபிஎஸ்பியை வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே வராது. டிபிஎஸ்பியை நடைமுறைப்படுத்தலை, கவர்மெண்ட் நடைமுறைப்படுத்தலை, ஸோ நீங்கள் நடைமுறைப்படுத்த சொல்லுங்கன்னு போய் கோர்ட்டில் நம்ம கேட்க முடியாது. பட் இதே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கேட்க முடியும். இப்போ என்னுடைய உரிமையோ இல்லை இன்னொருத்தரோட உரிமையோ வந்து இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுது, ஸோ இதை வந்து கவர்மெண்ட்டை நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டை போய் நம்ம வந்து சொல்ல முடியும். கோர்ட்டில் சொல்லி நீங்கள் கவர்மெண்ட்டை கேள்வி கேளுங்க, அவங்க கேட்பாங்க. இது நிறைய இடத்துல நமக்கு வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய இன்ஸ்டன்ஸில் இது நடந்திருக்கு, ப்ராக்டிக்கலாகவே நடந்திருக்குது. ஸோ அதே மாதிரி போய் வந்துட்டு இந்த மாதிரி டிபிஎஸ்பியில் இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிபிஎஸ்பியில் வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க, ஆனால் கவர்மெண்ட் இதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் செய்யலை, நீங்கள் கவர்மெண்ட்டை கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி இதை காரணம் காமிச்சு போய் வந்துட்டு கோர்ட்டில் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது செல்லாது. ஏன்னு கேட்டால் டிபிஎஸ்பியை வந்து நான் ஜஸ்டிசபிள்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனே சொல்லுது, அதுதான் அதோடைய அர்த்தம். ஸோ அங்கே ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட். ஸோ டிபிஎஸ்பியோட பேசிக்ஸ் பார்த்துருப்போம், அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிபிஎஸ்பி பார்த்துட்டு வந்துடுவோம். ஆர்டிகல் 36 இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 50 ஆர்டிகல் தயவு செஞ்சு தரோ பண்ணிடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது திரும்ப டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறாங்க, இல்லை சாய்ஸில் கேட்குறாங்க, எப்படி இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் 50 ஆர்டிகல்ஸை தரோ பண்ணிடுங்க. அதில் டிபிஎஸ்பி சேர்ந்து தான் வரும். ஆர்டிகல் 36 டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா அதாவது மொத்த ஒரு நாடு ஒரு அரசியல் அமைப்பு அப்படின்னா வந்து அது என்ன அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக டெஃபினிஷனாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஆர்டிகல் 39A வந்து ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்டு. இப்போ இதை வந்து ஓரளவு அச்சீவ் பண்ணிட்டாங்க, எல்லாருக்கும் வந்து சரிசமான நீதி கிடைக்கணுங்கிறக்காக ஃப்ரீ லீகல் எய்டு. அதாவது நமக்கு இப்போ ஒருத்தர் வந்து போய் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் இது பண்ணுறாரு, ஒரு கேஸ் போடுறாங்க, அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு வக்கீல் வச்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட வசதி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டே அவருக்கு வக்கீல் வச்சு கொடுக்கலாம். அந்த இதுவும் வந்து ப்ரொவிஷன் இருக்குது, அதுதான் ஃப்ரீ லீகல் எய்டு அப்படிமோ. ஆர்டிகல் 49 ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், இதுதான் வந்து காந்தியன் டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து காந்தியோட ஐடியாலஜிலேருந்து வந்தது அப்படிங்கிறனால காந்தியன் டைரக்டிவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து இப்போ ஓரளவு இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறோம். நம்மளுடைய லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் மூலியமா, பஞ்சாயத்து எலெக்ஷன் மூலியமாகவும் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் மூலியமாக இதை நம்ம வந்து கிட்டத்தட்ட அச்சீவ் பண்ணிட்டோம். ஆர்டிகல் 42 ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஜஸ்ட் அண்ட் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் மெட்டர்னிட்டி ரிலீஃப், இதையும் கிட்டத்தட்ட நம்ம வந்து நிறைய சட்டங்கள் மூலியமாக இதை அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
அதாவது இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலை, கவர்மெண்ட் பண்ணலை அப்படிங்கிறதுனால நம்ம போய் கோர்ட்டில் வந்து கேஸ் போட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த ஒரு சில ஆர்டிகல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு சில லாஸை எனாக்ட் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ வில்லேஜ் பஞ்சாயத்துக்கும் போது லோக்கல் செல்ஃப் பாடி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நம்மளுடைய 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலிமா வந்துட்டு 1992 வந்துட்டு அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த இதை ஒரு சில சர்டன் லாவாக கொண்டு வந்துட்டாங்க. அதையும் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ அது இண்டிவிஜுவலாக நடைமுறை ஒழுங்காக படுத்தலை அப்படின்னா அதை போய் கோர்ட்டில் கேஸ் போடலாம். இப்போ வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் வைக்கணும், இவங்க எலெக்ஷன் வைக்கல அப்படின்னு சொல்லி இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து போய் கோர்ட்டில் கேஸ் போடலாம். ஸோ இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது ஒரு சர்டைன் விஷன் மாதிரி, இதை இப்படிலாம் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷன் மாதிரி. இதுக்கு நம்ம வந்து இதை நடைமுறைப்படுத்த நம்ம போய் கேஸ் போட முடியலனாலுமே, ஆனால் நம்ம இதை வச்சு நம்ம ஒரு சில பேசிக் லாஸ் ஒரு சில இடத்த கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ஃப்ரீ லீகல் எய்டுக்கு லா கொண்டு வந்திருக்கோம், இந்த மெட்டர்னிட்டி ரிலீஃப்லாம் நிறைய லா கொண்டு வந்திருக்கோம், அதே மாதிரி என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்குமே நிறைய லா கொண்டு வந்திருக்கோம், இப்போ எஜுகேஷனுக்காக சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக நிறைய லா கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த மாதிரி நிறைய லா கொண்டு வந்து அந்த இண்டிவிஜுவல் லாவை ஒழுங்காக கவர்மெண்ட்டில் நடைமுறைப்படுத்தலைனாலோ இல்லை ஒரு சில பாடிஸ் வந்து அது நடைமுறைப்படுத்தலைனாலோ அதை வந்து கோர்ட்டில் போய் நம்ம தாராளமாக கேஸ் போடலாம். ஸோ அது வந்து என்னென்னா அது ஏன்னா இப்போல்லாம் அது வந்து சட்டமாக ஏற்றப்பட்டுச்சு. ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா இதை வந்து ஒரு ஃபியூச்சரில் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ல 1947 1950க்கு வந்து இதை நடைமுறைப்படுத்துறாங்க. இதை ஃபியூச்சரில் இந்தியாவில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அப்படி நடைமுறைப்படுத்தினதை ஏற்றுக்கிட்டு இந்தியாவுடைய ஆட்சியாளர்களும் அப்பப்போ ஒவ்வொரு சட்டமாக ஏற்றுக்கிட்டே வந்தாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்மளால் வந்து நான் ஜஸ்டிசிபிளாக இருந்தாலும் இந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டதுனால இந்த சட்டங்கள் ஏன்னா இப்போ சட்டங்கள் ஏற்றப்பட்டுச்சு, அப்போ இந்த சட்டங்களை நம்ம போய் வந்து கோர்ட்டில் கேட்கலாங்கிறது வந்து இப்போ ஒரு நார்மலான விஷயம் தான். ஸோ அதையும் இதையும் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ டிபிஎஸ்பிங்கிறது அங்கே கொடுக்கப்பட்ட அந்த ஆர்டிகல்ஸ் அதை தான் மெயினாக குறிக்குது. ஓகேவா? அதுக்காக ஏற்றப்பட்ட சட்டங்கள் வந்து அதுக்கடுத்து வரக்கூடிய அது ஃபியூச்சர் ஸ்கோப்பு தான். சரியா? ஸோ இதில் முக்கியமான ஆர்டிகல்ஸ் இங்கே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போ ரீட் அவுட் பண்ணிக்கிறேங்க. ஸோ டிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Question number 32. The first victim of the British policy of subsidiary alliance. பிரிட்டிஷ் கொள்கையான துணை கூட்டணியில் முதல் பாதிப்பு யாருக்கு அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய இயக்க வரலாறு ப்ளஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதுலேருந்து வந்த கொஸ்டின் தான். சப்சிடரி அலையன்ஸ் இது நமக்கு பேசிக்காக தெரியணும். இது வந்து டேரக்ட் டேட்டா ஓரியன்ட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இது எதை வந்து முதல்ல சப்சிடரி அலையன்ஸில் பிரிட்டிஷ் பிடிச்சாங்கன்னு சொல்லி. ஸோ ஆன்சர் ஹைதராபாத். சப்சிடரி அலையன்ஸ் பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் நமக்கு தெரியணும். முதல்ல இந்த சப்சிடரி அலையன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்சிடரி அலையன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நான் இன்டர்வென்ஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை வந்து பிரிட்டிஷ் உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக அந்த சப்சிடரி அலையன்ஸு, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸு, மிஸ்கவர்மெண்ட்டு இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய ஏரியாவை பிடிக்கிறதுக்காக, அப்போ இருந்த வந்து இந்தியாவுடைய நிலப்பரப்பை பிடிக்கிறதுக்காக பிரிட்டிஷ் யூஸ் பண்ண ஒரு வார்த்தைகள் தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரி சொல்லி வந்து இந்தியாவோட ஏரியாவை பிடிச்சாகணும், அதுக்காக பண்ணுறதான். அதாவது ஒரு வணிகர்களாக இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க, இந்த ஹிஸ்ட்ரி நமக்கு பார்த்துட்டு தெரியும். வணிகர்களாக மெர்ச்சன்ட்ஸாக இந்தியாவுக்குள்ளே வந்தவங்க கொஞ்சமாக வந்து அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்தியாவே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா ஒரு ட்ரேடிங் பண்ண வந்தவங்க எப்படி இவங்க வந்து இந்தியாவே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து சன் அவர் செட்ஸ் இந்த பிரிட்டிஷ் எம்பையர்பாங்க. அதாவது வந்து சூரியன் உதிக்கக்கூடிய வந்து ஈஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை மறையக்கூடிய வெஸ்ட்டாக இருக்கட்டும், ஈஸ்ட்லேயும் அவங்களுடைய ப்ரொவின்ஸ் இருக்கும், அதாவது அவங்களுடைய பிடிச்சி வச்சிருக்க காலனி இருக்கும், வெஸ்ட்லேயும் அவங்களுடைய காலனி இருக்கும். அப்படின்னா சன் அவர் செட்ஸ் இந்த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிம்பாங்க. ஸோ எப்படி இது அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு மெர்ச்சன்ஸாக வந்திருப்பாங்க, இப்போ வணிகம் பண்ண வந்திருப்பாங்க. வணிகம் பண்ணும்போது வந்து அந்த டைமில் வந்து கடல் கொள்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பைரட்ஸ் ஆஃப் கேரிபியன் படத்துலாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் கடல் கொள்ளை வந்து அப்போ அதிகமாக இருக்கும். ஏன்னா கடல் மூலியமாக தான் அப்போ ட்ரேடு. அப்போ இங்கேருந்து ஒரு நிறைய விஷயங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கேருந்து நிறைய விஷயங்கள் இங்கே எடுத்துகிட்டு வராங்கன்னா கடல் கொள்ளைகள் நிறைய இருக்கிறதுனால அதை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக நாங்கள் சில கார்ட்ஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆர்மியிலேருந்து ஒரு சில பேரை வந்து இது பண்ணி ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆர்மியை ரெண்டலுக்கு எடுத்துகிட்டு வந்து கார்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. அந்த காட்ஸை வந்து கடல் கொள்ளைகளை தாண்டி வந்து, அதாவது இப்போ வந்து பிரிட்டிஷ்லேருந்து கிளம்பி வந்து கப்பல் இந்தியாவுக்கு வருது. இந்தியாவில் சில ஜாமான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு மாதமோ 4 மாதமோ வந்து தங்கியிருக்கலாம். தங்கியிருக்க பீரியடில் அந்த காட்ஸ் எங்கே இருப்பாங்க? இந்தியாவில் இருப்பாங்க. அப்போ வந்து நாங்கள் எங்களோட ஃபோர்ட்டை நாங்கள் அமைச்சுக்கிறோம், எங்களுடைய ஒரு குடோன் அமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை பாதுகாக்க அந்த காட்ஸை வச்சுக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த குடோனுக்கு ஏரியா பத்தலை அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஏரியாவெலாம் நாங்கள் வந்து கொஞ்சமாக இழுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி என்னடா நீ பாட்டில் இழுத்துக்கிட்டே ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீ அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க மன்னர் வந்து கேள்வி கேட்டார் அப்படின்னா, நான் அப்படி தான் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை வரும். உடனே இவங்க சண்டை போடுவாங்க. ஸோ இது என்ன ஆயிருன்னா ஒரு போராக மாறிடும். போராக மாறின உடனே வந்துட்டு அதில் இவங்களோட அட்வான்ஸ்டு
இது மிஷினரி. ஏன்னா அப்போவே வந்து அவங்க அந்த கன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் வந்து அது நம்ம ஆட்கள் வந்து ஃபுல்லாக வந்து கத்தி இதுதான் வச்சுருந்தாங்க, கத்தி வால் தான் வச்சுருந்தாங்க. அப்படிங்கிறதுனால இவங்க கன்னை யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த பீரங்கிலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க. ஸோ இமீடியட்டாக என்ன ஆயிரும்னா அந்த ஏரியாவை அனெக்ஸ் பண்ணிடுவாங்க, ஏரியாவை பிடிச்சிருவாங்க. இப்போ ஏரியாவை பிடிச்ச உடனே அப்போ அந்த ஏரியாவை யார் ரூல் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் நான் தான் ரூல் பண்ணுவேன்னு பிரிட்டிஷ்காரன் வந்துடுவான். பக்கத்தில் இருக்க நாட்டுக்காரன் வந்து நமக்கே வம்பு, நம்ம போவேன் அப்படின்னு சொல்லி இவன் பாட்ட தனியாக உட்காந்துக்குவான். ஸோ இப்போ இந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவான், அந்த ஏரியாவை நான் பிடிச்சிட்டேன்ல, நான் ரூல் பண்ணுறேன்ல, எனக்கு வரி கொடு அப்படின்னு சொல்லி அந்த மக்களை வந்து இதை கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க, வரி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. அப்படி வந்து மக்களை கட்டாயப்படுத்தி இவங்க வந்து அந்த விளைச்சலுக்கு வந்து எங்களுக்கு வரி கொடுங்க அப்படின்னு சொல்லி வரி வசூல் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படியே ஒன்றா பிடிக்கும். அப்படி வந்து 1-2 ஏரியா பிடிச்சாங்களா, அப்போ இதே மாதிரி சொல்லி எல்லா ஏரியாவும் பிடிக்க முடியாது. உடனே அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வொரு இதாக கொண்டு வரது, அக்ரிமெண்ட் போடுறது. ஒரு சில ராஜாக்களோட அந்த அக்ரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இவங்களே சொல்லிட்டு அந்த இடத்த பிடிச்சிடுறது. இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா வந்து சப்சிடி அலையன்ஸோடலாம் கொடுமை வந்து டாக்டரின் ஆஃப் லாப்ஸ் தான். நம்மளால சப்சிடி அலையன்ஸ் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து டாக்டரின் ஆஃப் லாப்ஸ்க்கு வரேன். ஸோ இந்த சப்சிடியரி அலையன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மன்னரோட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா வந்து அந்த மன்னருக்கு வந்து எல்லா வகையான பாதுகாப்பும் பிரிட்டிஷ் கொடுக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா அந்த மன்னர் வந்து பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னாலே மிலிட்ரி பாதுகாப்பு தான் மெயினாக. ஸோ அந்த மன்னர் வந்து தனக்குன்னு ஒரு மிலிட்ரி எதுவும் வச்சுக்கக்கூடாது. அந்த மிலிட்ரி அவர் வந்து எல்லாரையும் வந்து வீட்டுக்கு போக சொல்லிடணும். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்லணும்னா பிரிட்டிஷோட மிலிட்ரி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்து கமாண்டர்ஸாக வந்து பிரிட்டிஷ் தான் இருப்பாங்க, சோல்ஜர்ஸாக வந்து இந்தியன்ஸ் இருப்பாங்க. அந்த இதை வந்து அந்த மிலிட்ரியை வந்து அவரோட பாதுகாப்புக்குன்னு பிரிட்டிஷ் கொடுக்கும். ஸோ ப்ளஸ் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணுன்னா ஒரு அம்பாசிடர் மாதிரி ஒருத்தரை வந்து அந்த அந்த மன்னருடைய தர்பாருக்குள்ளே வந்து ஒருத்தரை உட்கார வச்சிடும். ஸோ எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுத்தாலும் இவரும் கலந்து ஆலோசித்து தான் முடிவு எடுக்கணும். ஸோ சொல்லப்போனால் அந்த மன்னருக்கு அந்த ராஜாவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லையும் மிலிட்ரியிலையும் எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் போயிடும், எல்லாமே பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட்டை அந்த மன்னர் வந்து ஏதாவது வயலேட் பண்ணார், இந்த அக்ரிமெண்ட்டுக்கு மாறாக ஏதாவது செஞ்சார் அப்படின்னா வந்து இமீடியட்டாக அந்த இடத்த வந்து பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ணிடுவாங்க. இதுதான் உள்ளது. அவங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக அவர் ஏதாவது பண்ணார் அப்படின்னாலும் பிரிட்டிஷ் ஆக்குபை பண்ண போகிறாங்கனாலும் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு கேட்டால் அவர் மிலிட்ரி கிடையாது. ஏன்னா வந்து அவர் மிலிட்ரி எல்லாத்தையுமே வந்து டிஸ்மேண்டில் பண்ணி எல்லாரையும் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு பிரிட்டிஷோட மிலிட்ரி தான் இருக்குது. அப்போ ஈஸியாக அவங்க பிடிச்சிருவாங்க. ஏன் இந்திய மன்னர்கள் அப்போ இருக்கக்கூடிய மன்னர்கள் வந்து இதை வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குவாங்கன்னா, என்ன பயத்தை உண்டாக்குவாங்கன்னா பக்கத்தில் இருக்க மன்னர் வந்து உங்களை தாக்க போகிறாரு, எங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு, அவர் உங்களை வந்து உங்கள் ஏரியாவை பிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி இந்திய அரசர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு வெறுப்பையும் ஒரு போட்டியையும் ஒரு பயத்தையும் உண்டாக்குவாங்க. ஸோ இந்த பயம் வந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ என்னுடைய இது ஆட்சி போதா, நான் வந்து ஒரு இவங்க கிட்ட வந்து அடிமையாக மாட்ட போகிறேன்னா அப்படின்னு சொல்லி பயந்து கேட்டோன்னே உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, ஓகே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்திய மன்னர்களுடைய மிலிட்ரி இதை விட பிரிட்டிஷோட மிலிட்ரி நல்லா இருந்ததுனால இவங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த ரீசன்னால தான் வந்து இப்படி தான் வந்து ஒவ்வொன்றா சப்சிடியரி அலையன்ஸில் பிடிச்சிக்கிட்டே வந்தாங்க. அப்படி சப்சிடியரி அலையன்ஸில் வந்தோடனே ஃபஸ்ட்டு போய் வந்து குழியில் விழுந்தது யார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விக்டிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹைதராபாத் தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இந்த சப்சிடியரி அலையன்ஸை யார் கொண்டு வந்தா அப்படின்னா இப்படி ஒரு மாஸ்டர் பிரெயின் பண்ணது வந்து லார்ட் வெல்லசி. அவர் தான். அவருடைய டைம் பீரியட் வந்து 1805 வரைக்கும், அதில் 1800 அந்த டைம் பீரியட்லாம் அதை கொண்டு வந்திருப்பார் லார்ட் வெல்லசி. ஸோ இதான் வந்து சப்சிடியரி அலையன்ஸை பற்றி. அதில் முதல்ல வந்து நவாப் ஆஃப் ஹவுது தான் முதல்ல சைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு சைன் பண்ணது யாருன்னு கேட்டால் நவாப் ஆஃப் ஹவுது. ஸோ இங்கே கொஸ்டினில் ட்விஸ்ட் அதுதான், நவாப் ஆஃப் தான் ஃபஸ்ட்டு சைன் பண்ணது. ஸோ நவாப் ஆஃப் ஹவுது தான் வந்து முதல்ல சைன் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு போய் முதல்ல குழியில் விழுந்தது யாருன்னா ஹைதராபாத். ஸோ அதுதான் இங்கே வந்து கொஸ்டினை நம்ம வச்சுருக்கோம். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். இது என்ன டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ் அப்படின்னா வந்து இது ஒரு அக்ரிமெண்ட். இதை கொண்டு வந்தது யாருன்னா வந்து டெல்லௌசி அவர் கொண்டு வந்திருப்பார். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம், அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்துட்டு அப்படி நிறைய இடத்த பிடிச்சிருப்பாங்க. இது எல்லாம் என்னைக்கு வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷ் பிடிச்சிக்கிட்டே இருந்தது ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 1858 ப்ரொக்ளமேஷன் ஆஃப் விக்டோரியா, குயின்ஸ் ப்ரொக்ளமேஷன் அதில் வச்சு தான். ஏன்னா 1857 ரிவோல்ட், அதுக்கப்புறம் 1857 வந்து இனிமேல் எந்த ஒரு டெரிட்டரியும் வந்து இந்தியாவோட இடத்துல வந்து பிரிட்டிஷ் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ப்ரொக்ளமேஷன் இருப்பாங்க. அதோட தான் இது எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் அது என்டையராக மாறி போச்சு. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வேறு மாதிரி போச்சு. அது நம்ம இந்தியன் இண்டிபெண்டன்ஸில் அப்படியே நம்ம பார்த்து வருது. ஸோ இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 33. அப்ரிவேட் TIIC இதன் சுருக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டேரெக்டாக வந்து நமக்கு சமச்சீர் புக்கிலேருந்து எடுத்து வச்சதான். தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 1949 அதில் உருவாக்கப்பட்டது. இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபர்ம்ஸுக்கும் புதுசாக உருவாக்கக்கூடிய ஃபர்ம்ஸுக்கும் வந்து
நிதி கொடுத்து அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய இண்டஸ்ட்ரியல் இதுக்காக இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்காக உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி ஒரு 4-5 இது இருக்குது. அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்து வச்சுங்க. அது வந்து கண்டிப்பாக நமக்கு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொஸ்டின்ஸில் எதிர்பார்க்கலாம். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Question number 34. Mosquirix recently seen in news is related to. It's a current affairs question. சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட Mosquirix இது தொடர்பானது. இந்த Mosquirix அப்படிங்கிற வந்த உடனே அதில் நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இது ஏதோ மஸ்கிட்டோ ரிலேட்டடாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? ஸோ இது வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மலேரியல் வேக்சின். மலேரியாக்காக முதல்ல இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க வேக்சின். அதாவது வந்து மலேரியாவுக்கு தான் ஏற்கனவே மருந்து இருந்துச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். இது வேக்சின். வேக்சின்னா தடுப்பூசி, மருந்து கிடையாது. வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது தான் நம்ம வந்து வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எட்வர்ட் ஜென்னர் இதில் வேக்சினை வந்து அவர் தான் வந்து வேக்சினை வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். நிறைய வந்து அதில் இது பண்ணிக்கணும் பயோனியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எட்வர்ட் ஜென்னர் தான் நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு வேக்சின்ஸை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார். ஸோ இப்போ மலேரியாக்காக முதல் வேக்சின் உருவாக்கியிருக்காங்க. அது பேர் தான் வந்து மாஸ்குலிக்ஸ். இதோடைய ஆக்சுவல் நேம் பார்த்தோம்னா ஆர்டிஎஸ் கமாயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோடைய பேசிக் நேமில் சொல்லும்போது, பட் ஜென்ரலாக அதோடைய ட்ரேட் நேமில் மாஸ்குரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாஸ்குரிக்ஸ்ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. லேட்டஸ்ட் நியூஸில் வந்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ ஆன்டிபாடிஸ் வச்சு தான் இதை வந்து பேசிக்காக பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு COVID-19 சிச்சுவேஷனில் வந்து இப்போ நிறைய நம்ம பயாலஜி ரிலேட்டடாக நியூஸும் பார்த்துட்டு வரோம். கண்டினியூஸாக அதையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இதனால் நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்போ நமக்கு வேக்சின் நிறைய இல்லைனாலும் பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு ஒன்று வந்து COVID-19 இப்போ ஒன்று ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்காங்க. நியூஸில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிளாஸ்மா தெரப்பினா என்னன்னு நல்லா படிங்க, நல்லா அதை ரீட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபியூச்சரில் நம்ம கொஸ்டின் வரப்போகுது. அதனால் இப்போயே படிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ பேசிக்காக சொல்லணும்னா பிளாஸ்மா தெரப்பி ஒன்றும் இல்லை. நமக்கு ஏற்கனவே கொரோனா வைரஸால் அட்டாக் ஆனவங்க வந்து அவங்களுக்கு ஆன்டிபாடிஸ் அவங்களுக்கே நேச்சுரலாக வந்து ஏன்னா இப்போ நமக்கு அதுக்கு மெடிசன் கிடையாது. அவங்களுக்கே வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ண நேச்சுரலாக ஆன்டிபாடிஸ் அவங்க பாடியில் உருவாகி அந்த வைரஸை வந்து சப்ரஸ் பண்ணிடுது. கிட்டத்தட்ட வந்து அதை ஃபுல்லாக அழிச்சிருது. அதனால் அவங்க வந்து நல்லா வந்து தேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். இப்போ இந்த டிஸ்சார்ஜ் ஆனவங்களுடைய உடம்புல அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்டிபாடிஸ் வந்து அவங்களோட பிளட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து பிளாஸ்மா அதை தான் வந்து நம்ம பிளாஸ்மா இதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. அதை எடுத்து இப்போ இதில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, இப்போ கொரோனா வைரஸ்னால் தாக்கப்பட்டிருக்கவங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்மாவை நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து அவங்களோட பிளட்டில் செலுத்தணும் அப்படின்னா அப்போ இந்த ஆன்டிபாடிஸ் போய் வந்து அந்த கொரோனா வைரஸ் அழிச்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த தியரியில் உள்ளது. இது ப்ராக்டிக்கலாகவும் நிறைய இடத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து COVID-19 உருவாக்கப்பட்ட ஒன்று கிடையாது. பிளாஸ்மா தெரப்பிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லேயே நிறைய வைரஸ்க்கு வந்து இருக்குதான். அதாவது வந்து எங்கெல்லாம் வந்து நம்மளால் வந்து வேக்சினோ மருந்து கண்டுபிடிக்க முடியும் அங்கெல்லாம் இதை வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதையே COVID-19 நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதாக வந்துச்சு. அதையும் வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ அதை பண்ண கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் தமிழ்நாடும் வந்து முக்கியமான ஒரு ஸ்டேட்டாக வந்து மூவ் ஆகி போயிட்டுருக்கு பிளாஸ்மா தெரப்பியில். ஸோ இதை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கொரோனா வைரஸ் வந்துச்சு அப்படிங்கிற கரண்ட் அஃபேர்ஸில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்கப்படுறது கிடையாது. எதுக்கும் அந்த நம்பர்ஸ் பார்த்து வச்சுக்கிறேங்க. பட் இருந்தாலும் என்னென்னக்கு எத்தனை பேர் வந்துச்சு அப்படிங்கிறது கேட்கப்படுறது கிடையாது. பட் அதோட பேசிக் சயின்ஸை வந்து பேசிக்காக ரொம்ப உள்ளேனாலும் பேசிக்காக வந்து கேட்கலாம். அதனால் இதை வந்து மெயினாக பார்த்துக்கிறோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 35. இதுவும் நமக்கு வந்து பயாலஜிலேருந்து வந்த கொஸ்டின் தான். கெமல் கேன் லிவ் ஃபார் மெனி டேஸ் வித்தவுட் வாட்டர். ஒரு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னென்னா வந்து ஒட்டகம் தண்ணீர் இல்லாமல் பல நாட்கள் வாழ முடியும். இது நமக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். ஒட்டகம் வந்து தண்ணி இல்லாமல் வந்து பாலைவனத்தில் வந்து நிறைய நாள் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ரீசன் வந்து camel passes small amount of urine, its dung is dry and does not sweat since the camel loses very little water from its body. காரணம் என்னென்னா ஒட்டகம் சிறிய அளவு சிறுநீரை மட்டுமே கழிக்கிறது. அதன் சாணம் வறண்ட நிலையில் இருக்கும். அவற்றில் வியர்வை அதிகமாக வராது. ஒரு ஒட்டகம் அதன் உடலில் இருந்து மிக குறைந்த நீரையே வெளியேற்றுகிறது. கிட்டத்தட்ட நம்ம இதை கொஸ்டினை படித்தாலே கிட்டத்தட்ட வந்து நம்மளே சொல்லிடலாம். கிட்டத்தட்ட அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், ஆன்சர் கரெக்டு தான். போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஆரில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். பட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒவ்வொரு இதாக 2-3 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே இண்டிவிஜுவலாக வேலிடான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஒன்று வேலிடாக இருந்து இன்னொன்று வேலிடாக இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பாக போயிடும். ஸோ அதை நல்லா கவனிச்சுக்கிறோங்க. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அதோட பேசிக் விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது நமக்கு டேரெக்டாக சமச்சீர்லேருந்து எடுத்தது தான். நம்ம சயின்ஸ் புக்கில் இருக்கதான். கேமலை பற்றி பார்க்கும்போது அடாப்டேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹேபிடேட் அடாப்டேஷனில் கேமலுக்கு வந்து ஒரு சில பேசிக்காக அதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை வச்சு தான் அது வந்து இதில் பாலைவனத்தில் ஈஸியாக வாழுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா
அது வந்து ரொம்ப லாங் லெக்காக இருக்கிறதுனால, அதோடைய லெக்கு வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இதில் இந்த சாண்டிலேருந்து ரொம்ப தூரமாக அது இருக்குது. ஸோ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியாகிரஃபியில் பார்ப்போம். அது ஜியாகிரஃபியில் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்லேருந்து அது ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால வந்து வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் அதுக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுதான் இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அது நிறைய தண்ணியை வந்து குடிச்சு வச்சுக்க முடியும், அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதோட ஹம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹம்பில் வந்து அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியான யூரின் தான் அது பாஸ் பண்ணுது. அதே மாதிரி அதோடைய டங், அதோடைய சாணமும் வந்து ரொம்ப வந்து வறண்டு போய் தான் இருக்குது, ரொம்ப ட்ரையாக தான் இருக்குது, வெட்டாக இல்லாமல் தன் ஈரப்பதம் இல்லாமல் வறண்டு போய் தான் இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா இருக்கக்கூடிய எவ்வளோ தூரம் முடியுது அவ்வளோ தூரம் தண்ணியையும் ஈரப்பத்தையும் உடம்புக்குள்ளே உறிஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறம் தான் வந்து மச்சத்தை வந்து வெளியில் விடுது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதோடைய ஹம்பில் வந்து அதோடைய அந்த ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ணி, தண்ணியை வந்து ஃபேட்டை மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அதோடைய கால் வந்து ஈஸியாக நடக்கக்கூடிய வகையில் வந்து காலோடைய அமைப்பு இருக்கும். அதனால தான் அது ஷிப் ஆஃப் த டெசர்ட் க்ரோ. இது எல்லாமே டேரெக்டாக நமக்கு சமச்சீர்லேருந்து வந்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ அதை தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இது வந்து பயாலஜிலேருந்து வந்த கொஸ்டின். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 கொஸ்டினும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா எங்களோட இமெயில் ஐடி info@tnpc.academy இமெயில் பண்ணி கேளுங்க. ப்ளஸ் டிஎன்பிசியோட கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷனுக்காக tnpc.academy ஃபாலோ பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே ஃப்ரீயாக வந்து நம்ம டிஎன்பிசி அகாடமி வெப்சைட்டில் வந்து இப்போ நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் தான், சமச்சீர் பேஸ்டு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் சமச்சீர் பேஸ்டு தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளோட வேட்டர் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரியே வந்து அதை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே டிஎன்பிசி.academy வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது எல்லாத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள். நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.